அம்மா ஆட்ட ஆரம்பிச்சாச்சா? ஆரம்பிச்சாச்சு. அலசி பழம் ஆண்டாச்சு. ஆட்டிடுவோம் இன்னைக்கு. புருஷன் கேட்டாரு பணியார பலகாரம் சுட்டு கூட்டிட்டு எம்மா ஆட்டாம இருக்குன்னு நல்லாத்தான் போடுவோம். எங்க மாமியா விட்டு உரலுங்க அந்த இடத்துல நகட்டு. எங்க மாமியா காலத்துல ஆட்டுச்சு இது வந்துச்சு. இப்பெல்லாம் யாரு இப்பெல்லாம் ஆட்டு உரல யாரு ஆட்டுறது? ஒரு சனமா ஆட்டுறாரு. நான் சின்ன பிள்ளையா இருக்கையில இந்த கல்ல இந்த உரல கட்ட முடியல. பெரிய வீடு இந்த நகட்டு நல்லா கிடக்குற இடத்துல ஏத்த தண்ணி இடம் தானே நம்ம ஆரைக்கு தானே வரும். அப்படி அரை இது நான் சின்ன பிள்ளையா இருக்கையில் பார்த்துக்கோங்க எங்கள் அம்மா இப்படித்தான் ஆட்டும். அப்படியே சட்டினிக்கு கூட இதில் தாங்க ஆட்டும். இப்போ யார் ஆட்டுறா? என் சீமா என் புருஷன் பணியார ஆசைப்பட்டு கேட்டார். வீட்டில் மிஷினில் ஆட்டாலும் மாமியா வீட்டில் கிடக்கிற உரல் ஆட்டியாவது சுட்டு தருவோம்னு வந்திருக்கேன். இந்த நாத்தனாவை துணைக்கு ஆட்டுறதுக்கு இந்த உளுந்த போட்டு முதல்ல ஆட்டுவோம். வாங்க இன்னைக்கு எப்படி ஆட்டுறோம்னு பாருங்க. அப்படி ஹே நாத்தனார் ஆட்ட கிளம்பிட்டாங்க. எங்க அம்மா அப்படிதான் அந்த பெரிய உரல் கிடக்கு. 4 பேர் உட்காந்து ஆட்டுற உரல். இங்கனக்குள்ள ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மரத்துல நல்லா வேமா சொல்லுங்க. எங்க அம்மா ஒரு பக்கம், நான் ஒரு சைடு, எங்க அண்ணன் பாண்டியனை ஒரு பக்கம், எங்க சீமானி ஒரு பக்கம். 4 பக்கம் 4 பேர் உட்காந்துக்கிட்டு பெரிய உரல் ஒரு படி அரிசி போட்டு ஆட்டுவோம் நாங்க. அப்படி ஆட்டி மாமியா பணியாரத்தை சுடுவோம். சுட்டா மணக்கும் பார்த்துக்குங்க. மணக்கும் பணியாரம் மட்டும் அப்படி மணக்கும். காலையிலே சுடுவோம். அப்போ நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், எங்கள் மணக்குது உங்கள் அம்மா எந்நேரம் பலகாரத்தை கொண்டுட்டு வர, இன்னும் கொண்டு வருது இல்லையேண்டே சொல்லுவேன். லயனாக இருக்கா வீடு வீடாக கட்டடி லயனாக இருக்கா. அப்படியே ஒரு வீடாக கொடுத்து வரும். எங்கள் வீடு லாஸ்ட்டு. ஐயோ இன்னும் வரலையே வரே நினைப்பேன். கரெக்டாக உங்கள் மயனுக்கு ஏற்றாப்புல 10 பணியாரம்னா 10 பணியாரத்தை கொண்டு கொடுக்கும். இந்தாடா நீ தான் திங்கணும், உன் பொண்டாடிக்கு கொடுக்கூடாது, நீ தான் தின்னுட்டே கொடுக்கும். என் புருஷன் நான் திண்டாத்தே அவரே திம்பார். உங்கள் அம்மா எகத்தாளம் ஏத்தேன். எனக்கு இப்போ ஞாபகம் வருது. இப்பெல்லாம் ஆட்டு உரல் இப்பெல்லாம் யார் ஆட்டுறது? ஆனால் ஆட்டு உரலில் ஆட்டு சுட்டா அப்படி இருக்குமுங்க. ருசி நல்லா இருக்கும். அப்படித்தான் இன்னைக்கு ஆட்டி நாங்கள்லாம் இன்னமும் இதில் விறகடுப்பில் தான் சமைக்கிறோம். இந்த முள்ளெல்லாம் ஒடிச்சு போட்டு வச்சுருக்கோம் பாரு. ஆமாம் மச்சா விடு கேஸ்லையா சமைக்கிறோம். நாத்திரம் அங்கே வர்றி நாத்திரா விடலாம். இப்போ இதில் தான் சமைக்கிறாங்க, விறகடுப்பில் தான். விறகடுப்பு கேஸை மிச்சப்படுத்துறாங்க. கேஸை மிச்சப்படுத்திடுவோம். ஆமாம் 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் கேஸ். ஆமாம் 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் கேஸ் வாங்குறாங்களா. ஏழை எளிய மக்கா. அந்த குடிசையில் இருக்கும், ஓலை குடிசையில் ஏழை குடிசையில் இருக்கும். உன்னை மாதிரி பணக்காரிதே பேலஸில் இருப்பீங்க மகாராணி. நான் பணக்காரியா? நான் பணக்காரியா இருந்ததுக்கு ரோட்டில் போய் அம்மா வாங்க 1 ரூபா வடை 2 ரூபா எடுத்துக்கிட்டு பேசாட்டி கிடக்க. நடிப்பு. பணங்காசு இருக்கிறவங்க மட்டும் பணக்காரி கிடையாது, நல்ல மனசு இருக்கிறவங்க பெரிய பணக்காரி என்னை பொறுத்தவரை. அந்த வகையில் நீங்கள் எல்லாருமே பணக்காரவங்க தான். வாங்க எங்கள் நாத்திரா நல்ல மனுஷங்க. என்னென்ன அடித்தாலும் பிடிச்சாலும் அள்ளி கொடுத்தா வாங்கிக்கிடுவாங்க. அந்த வகையில் நல்லா பறக்க மாட்டேங்கிறாங்களே. அள்ளி நாத்தனாவுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன வேணும்? என்னத்தை வேணும் உங்களுக்கு? இந்தாங்கத்தே இருங்கத்தே. நானும் அள்ளி தரமாட்டேன், அள்ளி தரமாட்டேன்ட்டு இந்தாங்கத்தே. ஆடி செல்லப்பட்டி நல்லா இருக்கடி. அரிசி நல்லா சூப்பராக இருக்கு. நல்லா ஊறிச்சா? நல்லா ஊறி நல்லா ஊறி அள்ளியாச்சு. நாத்தனாவை சந்தோஷப்படுத்து. இங்கே வருங்க, உளுந்து ஊற வச்ச தண்ணியிலே தான் ஆட்டணும். அப்போ தான் நல்லா இருக்கும், மொதுன்னு வரும் சத்து. ஆமாம் ஊற வச்ச தண்ணியை கீழே அலசி ஊற்றக்கூடாது. நல்லா உளுந்த அலசி முதலே ஊற வைக்கணும். உளுந்த நல்லா முதலையே அலசி ஊற வச்சிடணும். அந்த ஊற வச்ச தண்ணியத்தையும் இதில் ஊற்றி ஆட்டணும். போதுமத்தி நாட்டவா கொண்டாங்க. எப்படி ஆட்டுறது பற்றியெல்லாம் இது வான்கோழி அங்கே அத்தையை கட்டு. இது பிராய்லர் கோழி இங்கே வருங்க. இப்போ என்னைய கட்டு. நான் நாட்டுக்கோழி. பிராயல் கோழி ஆட்டுறதை பாருங்க எப்படி ஆட்டுறாங்க. வேகமாயிருச்சு. நானும் நாட்டுக்கோழியா சொல்லவும் வேகத்தில் எப்படி வேகத்தில் ஆட்டுறாங்க. இது நல்லா இருக்கு பிளானு, சூப்பர் பிளானு. எங்கன்னா ஆட்ட முடியாது. கரலா கட்டையை தூக்கி சுற்றுவோம், இந்த கல்லெல்லாம் உருட்டுவோம். பார்த்துக்க பிராய்லர் கோழின்னு இங்கே ஒரு எண்ணெய் எடுப்புச்சா. பிராய்லர் கோழின்னு நாத்தனாவை சொல்லவும் நானும் வேகமாக ஆற்றுவோம் அப்படின்னு என்ன வேகத்தில் ஆட்டுறாங்க. அரிசி ஆட்டுறது நாங்கள்லாம்
30 குடம் தண்ணி தூக்குறது ஆடு மாட்டுக்கு. எங்களை என்ன லேசுண்டா வார்த்தை குடும்பத்தோட நாங்க உழைப்பாளி குடும்பம். எங்க அப்பத்தா அப்படி சொல்லவே இல்லையே. நீங்க ஒரு வேளை வாக்க மாட்டேன் தூக்கிக்கிட்டு எந்திரிக்க மாட்டேன்னாங்க. செல்லம் பண்ற காலத்துல எங்க அம்மா எங்க அன்னைக்கு வேலை வாக்கும், அவங்கள பூரா வேலை வாக்கிட்டு நான் செல்லம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருவேன். இதே சாக்குண்டு கடைசி பிள்ளையில இப்ப வாக்கப்பட்டு போன வீட்டுல மட்டும் வங்கன்னு வாக்குறது. எல்லாருமே இந்த இதை பண்றாங்க. அது தலைகள் பெத்தவங்க வீட்டுல வந்து அப்படியே சொகுசா இருக்காங்க. ஆனா வாக்கப்பட்டு போற வீட்டுல அப்படி விழுந்து விழுந்து விளை வாக்குறாங்க. ஏன் நீர் வருகிறது இங்க பாரு பாலமா நீர் வருகிறது. நீர் வருதா வேர்வை ஏண்டு தெரியல. இப்ப பாருங்க இது வந்து இது பிராய்லர் கோழி ஆட்டுச்சு. இப்ப நாட்டு கோழி ஆட்டுது எப்படி பாருங்க. கிராமத்துல எங்க ஆத்தா எனக்கு ஆட்ட அப்பவே சொல்லி கொடுத்து. எப்படி தெரியுமா? ஆட்டுறது ஒருத்தர் தள்ளுறது ஒருத்தர்லாம் கிடையாது. ஆட்டிக்கிட்டே தள்ளுவோம். இப்போ எப்படி தெரியுமா? இந்த பாருங்க இப்படி ஆட்டிக்கிட்டு இப்படியே தள்ளவுங்க. இப்படி ஆட்டுறதை விட்டுக்கிட்டு என்னண்டு ஆட்டியே இதெல்லாம். இதுல வேற வேகத்துல நாங்களாட்டும். சரி உதவி செஞ்ச வரைக்கும் சந்தோஷம். சரி உனக்கு வெள்ளை இல்லாம உளுந்து இல்லாம இப்ப வெள்ளை ஆக்கி கொடுத்துட்டே மாவு ஆக்கி கொடுத்துட்டே. இப்படி தாங்க நான் சின்ன பிள்ளையில ஆட்டுவேங்க உரல்ல. எங்க அம்மா என்னைய சட்னி ஆட்ட சொல்லுவோம். அதை ஆட்டதை பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பேன். உங்களுக்குலாம் பழைய ஞாபகம் வருதா? உங்க ஆத்தா மாருக, உங்க அப்பு மாருக, உங்க எல்லா அப்பத்தா மாருக ஆட்டினதெல்லாம் கிட்ட வடி சாமி பாட்டு கேட்கறதுனால கேட்குது நம்ம சவுண்டு. அப்படிலாம் ஞாபகம் வந்தா லைக்கை போடுங்க. என் புருஷன் சீமானுக்கு பணியாரம் சொல்றதுக்கு நல்ல ஆட்டு உரல் ஆட்டிட்டு கிடைக்கும். எனக்கு எது ஞாபகம் வருதோ இல்லையா, என் மாமியார் தான் ஞாபகம் வருது. அப்படி இதில் விழுந்துக்கிட்டு அம்முக்கிட்டு வேலை பார்த்துட்டு குச்சி பொம்பளையாத்தான் இருப்பாங்க. அப்படி வேலை வைப்பாங்க. வேலைன்னா அவங்க மாதிரி பார்க்க முடியாது. நான் 3-4 வேலையை எங்கள் அம்மா ஒரு ஆள் பார்த்துருவாங்க. அதெல்லாம் நாங்களே ஆடு மேய்ச்சி கட்டி இதே மாதிரி உரல்ல ஓட்டு ஆட்டி தோசை சுட்டு கொடுத்தா அப்படி மணக்கும். விறகடுப்புல தான் சமைப்பாங்க. கேஸ் வாங்கி கொடுத்தா கூட ஏமா கேஸில் சமமாண்டுவார் எங்கள் வீட்டுக்காரலாம். அட போடாங்கிட்டு அந்த சோறு நல்லா தெரியுதுலன்ட்டு விறகுல தான் சமைப்பாங்க. அப்படி மனுஷன் எங்கள் மாமியா. நல்ல மனுஷன். மாமியா மாதிரியே இருக்காது பார்த்துங்க. நல்லா ஓடி ஆடி விளையாடுவோம். இந்த அக்காவை வருங்க நாத்தனா இவதான் வந்து எதையாச்சும் குத்தி விட்டுறது. மாமியாலும் மருமகளும் நல்லா இருந்தா நாத்தனா குத்தி முதல்ல பொறுக்காது. ஏமா அவளோட என்னம்மா உனக்கு விளையாட்டு? அவளோட்ட போய் பேசாதம்மா ரொம்ப வடிய வெளியண்டு. அப்படி எதையாவது குத்தி விட்டு போயிடுறது. நாத்தனா மரங்களே இப்படித்தான் செய்யறாங்க. மோசமானவளுங்க நாத்தனா மரம். பாருங்க காய்ஸ், நாத்தனா மருக மோசமானவங்க. அண்ணன் முண்டாட்டிங்க அண்ணிங்க இருக்காங்கல்ல, அவங்களாம் ரொம்ப வெரி குட்டான ஆளுங்க. வந்த உன்னையும் வீட்டில் மடக்கி ஆம்பளைங்களை வச்சிடுறாங்க. வந்த நாத்திலேருந்து ஒரு 5 ரூபா ரொட்டி போயிட்டு இன்ன வரைக்கும் காணோம். அதோட அப்படியே முடிச்சிட்டாங்க. இப்படி சொல்லலாமா? இப்படி சொல்லலாமா? ஒண்ணுமே செய்யலன்ட்டு ஆத்தா அடின்னு என்ன செய்யறது? 17 வருஷமாச்சு ஒன்னத்தையும் காணா. சும்மா பச்சை பகுலாட்டி அச்சு இல்லாம தேர் ஒட்டிண்டு இப்படி அச்சு இல்லாம தேர் ஓடிங்க. காசு பணம் கொடுத்தாத்தே மனுஷன்றே நினைக்கிறாங்க இப்போ உள்ள காலத்துக்கள்ல. நல்லது கட்டத்தில் வந்து நிற்கிறது, நானும் செய்கிறது, வேலை வெட்டி பார்க்கறது, இது எவ்வளோ பெரிய சொந்த வந்தவங்க. ஏங்க மக்களே கூட்டு குடும்பம்னா என்னன்னு நினைக்கிறீங்க? அம்மா அப்பா மாப்பிள்ளையோட அம்மா அப்பா அவங்களோட சேர்றதான கூட்டு குடும்பம். ஆனால் இவங்க வீட்டில் வித்தியாசம். அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி, அவங்க ஃபேமிலி, அவங்க அப்பா இப்படி வச்சிருக்கிறதா. ஏங்க இங்கே வாங்கங்க. அப்படி பேசுகிறாங்கள. எங்கள் வீட்டில் ஆம்பளை பிள்ளை எல்லாரவங்க. எங்கள் ஆத்தாவை யார் பார்க்குறது? இவங்க வீட்டில் 1க்கு 3 பிள்ளை இருக்குது. ஒரு ஆம்பளை பையன் காட்டாலும் இன்னொரு ஆம்பளை பையன் பார்க்குறாங்க. நம்மளுக்கு எனக்கு ஒரே ஒரு ஆத்தா ஒரே ஒரு பிள்ளையை பற்றி வச்சிருக்கு. இத்திரிக்கு ஓன பிள்ளை 3 வயசு பிள்ளைங்க என் தங்கச்சி. அந்த பிள்ளையவும் எங்கள் அம்மாவையும் நட்டாத்தில் விட்டுட்டு நான் வர முடியுமாங்க? எப்படி பேசுகிறா பாருங்க. மாமியா வீட்டோட இருக்கிறதே கூட்டு குடும்பமாக்கா. இலக்கிதா நாட்டுக்கோழியா? ஆமா, நாங்க நாட்டுக்கோழிக்கு இழப்பு இருக்கு. அப்படி ஏங்கன்னு சொல்ல வேண்டியதானே. அதுக்கு எதுக்கு வேகம் கலந்து? எப்படி பத்தியலாங்க எப்படி சொல்றாங்கன்னு. நாங்க 10 வருஷமா இங்கே தாங்க இருந்தோம். எங்க அம்மா வீட்டோட இருக்க கிடையாது. அது குப்பை கதையில வர ஹீரோயின் மாதிரி இவங்க வந்து இதை வந்து சேரின்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த சேரியும் ஒரு நாள் டெவலப் ஆகும். இங்க பாருங்க, இந்த வீட்டை காட்டுறீ, இந்த வீட்டை காட்டுறீ. இந்த பாருங்க எங்க வீடை. இந்த வீடை எங்க அம்மா தாங்க காசு எடுத்து கட்டி கொடுத்துச்சு. இந்த வீடை எங்க அம்மா தாங்க கட்டல.
சீமாந்தேவரகட்டில் அவங்க அம்மா தான் கட்டி கொடுத்துச்சு, அவங்க அம்மா தான் எல்லாம் செஞ்சுச்சு. இவங்க வந்து சும்மா எங்கள் அண்ணன் வந்து சும்மா வீட்டில் தூக்கத்தையும் செஞ்சுச்சு, போதை அடிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு வீட்டில் தூங்குச்சு. இவங்க வந்து ஒன்றும் அவங்க அம்மா தான் எல்லாம் பார்த்தாங்க. இங்கே வருங்க, வீடு கட்டி இருந்தவங்கள நீ சண்டை விட்டுக்கிட்டே இருக்க, போடி உனக்கு வீடு கட்டின காசு தரம் போடின்ட்டாங்க. அப்படி சொன்னவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து கட்டணும்னு வீராப்பு எடுத்துக்கிட்டு போனோம். இவங்க பார்த்தீங்களா இப்போ சேரின்னு போயிட்டுன்றாங்க. சேரியில் தானே பிறந்தாரு என் புருஷன் இந்த இடத்த கிராஸ் பண்ணிடலாம்னு எனக்கு சொல்லுவாருங்க. இதில் தான் 30 வருஷமா வளர்ந்தேன், இதுக்கிட்ட வந்தாதான் என் ஊருக்கு வந்தது மாதிரி எனக்கு ஃபீலிங்காக இருக்குன்னு சொல்லுவார். இவங்க என்ன சொல்கிறாங்க பத்தியலா, குப்பமுட்டு போயிட்டோமா, குப்பமுட்டா போனோம், குப்பமுட்டிய போனவங்க 10 வருஷமா வசதியான இடம் தேடி வசதியாக அப்படியே சொல்றேன். பேலஸ்க்கு நான் வந்து இங்கே வருங்க வடக்கடை இதுகெல்லாம் போட்டுத்தே முன்னேறுக்கு வந்தோம். இந்த கல்லை தூக்கி போட்டுருவேன். வாங்குறியா? வேணாம் நான் சொன்னதெல்லாம் உண்மை, நான் சொன்னதெல்லாம் பொய். விடுங்க, நம்ம அப்படித்தான் ஒத்துக்கிறோம். வாதம் பண்ணோம்னா இன்னைக்கு மண்டை தந்துருவோம், கல்லை தூக்கி எறிவோம்ன்றாங்க, அப்புறம் மண்டை முடி பிஞ்சிரும். இது எதுக்கு? உண்மை நீங்க சொல்றதெல்லாம் உண்மை. இருங்க, நீங்க சொன்னது என்ன உண்மை. ஏத்தே உளுந்த ரொம்ப நெய்சாட்டக்கூடாது அப்பதான். இல்ல கொஞ்சம் அதுக்கிட்டு இதெல்லாம் நிக்குது. இந்த வெந்தயம் தானே நிக்குது, அதுவே வெந்தயத்தை நிக்குது. இன்னும் கொஞ்சம் இது இன்னும் அரிசி உடையில அது கொஞ்சம் இது எத்தனை எப்படியே பிராயலரும் நாடும் சேர்ந்து இது நம்ம நாட்டு பாரம்பரியப்படி அரைச்சாச்சு, ஆட்டியாச்சு உளுந்த மாவை. நான் அரிசி ஆட்டணும். தூங்கத்தே உரலை தூக்கிட்டு என்ன எரிய வந்தீங்க, இப்போ தூக்குங்க. கையெடு அதுக்கெல்லாம் ட்ரிக் இருக்கு. இதை இழு தூக்குங்க. ஏன் கையில பட்டுருங்க? என்ன மாவு கையில விட்டான்னா அப்புறம் சில்லுன்னு இருக்குல்ல, மார்கழி மாசம். சில்லு இருங்க, வலிக்கவே இல்லை. கெட்ட வார்த்தை பேசாத, பேட் கார். நான் கெட்ட வார்த்தைலாம் பேச வராது. சும்மா சில்லுன்னு இருக்கு குள்ளுன்னு இருக்கு நீ தான் நான் சொன்னேன். சில்லுன்னு இருக்கு குள்ளுன்னு இருக்குறதெல்லாம் ஒரு கெட்ட வார்த்தையா? ஆமா, பாத்துக்கங்க. நாத்தனா மாதிரினா எப்படி பழி விடுறதே நாத்தனா மாதிரி. பேட் வேர்ட்ஸ் பேசக்கூடாது, ஓகே? இங்கிலீஷ் இப்படியே தாண்டவம் ஆடுது. ஆமா, நாங்க படிச்சிருக்கோம். ஏங்க எங்கே போனாலும் என் நாத்தனாலாம் ஆத்தாடி இப்படி பேசுறியே இன்னும் அந்த பட்டிக்காடு போகலை. வர பட்டிக்காட்டுல இருந்து வந்த அந்த இது போகலன்றே சொல்றாங்க. பஸ் கூட ஓடல ஊர்ல, இன்னமும் பஸ் வர பட்டிக்காட்டுல இருந்து வந்து. ஆனா ஒண்ணுங்க, 2026 பஸ் ஓடலாம். ஏங்க இருங்க, முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். எல்லாரும் என்னை பிடிக்கலன்னு ஓடினாங்கல்ல, அப்ப என் நாத்தனா மட்டும் எங்க வீட்டுக்காருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, ஏமா நம்ம அத்தை மக விடுமா அப்படின்னு சொன்னாங்க. அதுலதான் எனக்கு அத்தையை பிடிக்கும். எம்புட்டு அடுத்துக்கிட்டாலும் முடிச்சுக்கிட்டாலும் சரி, எனக்கு சின்ன நாத்தனாட்டை மட்டும் எந்த ஒரு பகையும் ஒரு நாள் ஆனதில்லை. சந்தோஷமா போகும். அவங்க என்னைய பேசினாலும் வச்சாலும் கோவிக்க மாட்டேன், நான் கூட குறைய பேசினாலும் அவங்க கோவிக்க மாட்டாங்க. பார்த்துக்க, அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம், என்னத்தையே புல ஓட்டுவான். மனசில் கல்லங்க படப்பில்லார என்ன தேட சொல்றது. இதுவா ஆமான்னு நல்ல வேகமாக சொல்லுங்க மக்களுக்கு. ஆமா, அடிச்சு சொல்லுங்க. அடிச்சு கேட்டாலும் சொல்லுவேன். ஆமாம், சீமாப்பா காணமே. சீமாப்பா வந்து ஆட்டை கூப்பிட்டு இன்னைக்கு அவர் என்னைய விட்டுடி ஆத்தா, நான் பணியாரம் கேட்டது தப்பு தண்டு வேலைக்கு பறிஞ்சு ஓடி விட்டாரு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை வச்சா பாவத்தை. தானே சீமானெல்லாம் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த மச்சான் முன்னாடியே திருன்னு தூங்க ஆரம்பிச்சிட்டான். அவன் வரமாட்டா, அப்படி வர்றால. ஒரு தடவை வந்ததுக்கே சுமதிக்கு கிளி விழுந்துச்சு. நான் வந்துச்சு, சுமதியை டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. டைவர்ஸ் பண்ணிட்டு உங்கள் அண்ணன் மறுபடியும் என்ன இருந்து டைவர்ஸ் வராது, அம்மா வீட்டில் இருந்து டைவர்ஸ் வரும். இந்த இதை எப்போ ருத்ராமா ஏத்தோ ருத்ரா இதை மூடி வைடா. இந்த கோழி கொத்திரும். கோழி ரவுண்டு கட்டு ஸ்கிரிப்ட் இல்லாமல் தண்ணி இதில் போட்டு நான் கொஞ்சம் தள்ளி விடுங்க பார்ப்போம். நான் தள்ள மாட்டேன், ஜில்லுன்னு இருக்கும். நீயே தள்ளு. நாட்டுக்கோழியெல்லாம் அவங்களே ஆட்டுவாங்க, அவங்களே தள்ளுவாங்க. பிராய்லர் கோழியெல்லாம் தள்ளி விட்டா சில்லுண்டாயிரும். ஒரு தடவை சொன்னு பிடிச்சிக்கிட்டாங்க. நாட்டுக்கோழி நீங்களே ஆட்டுங்களா? பிராய்லர் கோழி தாண்டி டேஸ்ட்டாக இருக்கும். பிராய்லர் கோழி டேஸ்ட்டு, ஆனால் வந்து ருசி இருக்காது. அடியே அது தாண்டி ரெண்டும் டேஸ்ட் ருசி ஒன்று தாண்டி, உடம்புக்கு நல்லது இல்லைன்னு உடம்புக்கு சத்து இருக்காது. நாட்டுக்கோழி அப்படியா லூஸு? ரெண்டு வார்த்தையுமே எங்களை நாங்களே கலாய்ச்சிக்கிட்ட தரணும்னு நினைக்கிறேன். நாட்டுக்கோழி பிராய்லர் கோழி என்ன ஒரு கருப்பாக இருந்தால் நாட்டுக்கோழியா, வெள்ளையா இருந்தால் பிராய்லர் கோழியா? நான் கிராமத்தில் பிறந்தேன், அதனால கிராமத்து பொம்பளை.
நகரத்திலே பிறந்து நகரத்திலே வளர்ந்தீங்கல்ல. செய்யாமங்களாம் நகரம். நீங்க அங்கேயே பிறந்தீங்க. பிறந்தது மதுரை தானே, வளர்ந்தது மதுரை தானே, அதைத்தான் பேசணும். நான் வந்து அப்படி இல்லைல்ல. இருந்தாலும் செய்யாமங்கள வந்தான்ல. நான் அப்படி இல்லைல்ல. நான் வந்து பிறந்தது கிராமம். வாக்கப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நகரத்தை பத்தியே தெரியும். நான் கிராமத்திலேயே இருந்தவா, அதனால நான் கிராமம். டவுனுக்குள்ள கட்டி கொடுச்சி கிராமத்துல கட்டி கொடுத்துருந்தா என்ன செய்வேன்? நேரம் அப்படியே சேலையை இழுத்து இப்படி சொருகிக்கிட்டு இப்படியே நாற்று நட்டுக்கிட்டு வரப்புல ஆடு மேய்ச்சிக்கிட்டு வரப்பு எடுத்துக்கிட்டு திரிவேன். அப்புறம் மாடு இருந்துச்சுன்னா மாட்டுக்கு பால் பிச்சுக்கிட்டு அதுக்கு சாணி அடிக்கிட்டு சாணி ரவுண்ட் ரவுண்டா இப்படியே தட்டு வையில. ஆமா, உருண்டையா தட்டி தட்டி பெரியம்மா மக பூர்ணா வந்து அது மாதிரியே உன்னைய நானும் அந்த வாழ்க்கை சொர்க்கம். அப்படியா? அது மாதிரியே உன்னைய நானும் இந்த மதுனி மக அப்படின்ட்டு பார்த்துட்டு போயிருவேன். என்ன அதுக்குள்ளேயே நாட்டுக்கோழி டம்மி ஆயிருச்சு. பிராய்லர் கோழிட்ட சொன்னது பிராய்லர் கோழி தான் அவ்வளோ மாவும் அரைச்சிச்சு, இவ்வளவும் அரைச்சிச்சு. சரி, பிராய்லர் கோழி தான் எப்பவுமே பெஸ்ட். நாட்டுக்கோழி வேஸ்ட் கிடைக்காது. நாட்டுக்கோழி எப்பயா தான் கிடைக்கும். பிராய்லர் கோழி எப்பவும் கிடைக்கும். எனி டைம் கிடைக்கும். எனி டைம் பொரிச்சிங்களா கடைகளில் கூட கிடைக்கும். ஏன் நாட்டுக்கோழியும் ஹோட்டல்ல எல்லாம் கிடைக்கும். அது நாட்டுக்கோழிலாம் இப்போ நாட்டுக்கோழின்னு போய் நாட்டுக்கோழியே கிடைக்குது. மக்களே, என்னையே நாத்தலாம் முடிக்குதுன்னா லைக் பண்ணுங்க. இப்படித்தான் குடும்ப குட்டிகளோட நல்லபடியாக இருக்கணும். மிஷின் இல்லை, அரைக்க முடியாது மாவு, அப்படி கடைக்கடையில் வாங்கக்கூடாது. இது மாதிரி நம்ம ஆட்டுக்கு ஆட்டு உரல் வாங்கணுமுங்க. இது தூக்கிட்டு போயிடுவாங்க. உங்கள் அம்மா விட்டு சண்டைக்கு வர மாட்டேல. அப்போ நான் நீ தூக்கி எப்படி தூக்கிட்டு போகிறது? எதில் தூக்கிட்டு போகிறது? தலையில வச்சுக்கோ. தலையில வைக்க முடியுமா? இடுப்புல வச்சுக்கல. இடுப்புல இடுப்புல தூக்கிக்கிட்டே வாங்கலாம் பாப்பா. நான் இடுப்புல தூக்கிறேன். எனக்கு ஒரு 1,00,000 ரூபா கொடுத்துரு, நான் தூக்கிட்டு வந்துடுறேன். 1,00,000க்கு ஒரு உரல் எப்படி 1,00,000 கொடுக்குறாவா? வீட்லயே கொண்டாந்து வீட்டு வாசல்லே கொண்டாந்து எங்கன போட சொல்றேன், 1,00,000 ரூபாய்க்கு போட்டு வந்துடுறேன். அங்கனையே டோர் டெலிவரி அமேசான் மாதிரி. அத்தை போதும் போதும். அதுக்கு நான் என் புருஷன் மண்டையில் தூக்கி வச்சுட்டு அப்படியே பைக்கை ஓட்டுங்க. அங்கேயே எங்க அண்ணன்ட்ட தான் போவியா? என்னால் தூக்க முடியாது. ஒரு ட்ரை சைக்கிள் எடுத்துட்டு இப்போத்த நாட்டுக்கோழின்ட்டு எல்லாம் முடியும்டா. ட்ரை சைக்கிள் எடுத்துட்டு வந்து நாட்டுக்கோழி எல்லாம் முடியும்டுச்சு. தெரியாம சொல்லிட்டேன். நான் எங்க அண்ணனை சொன்னேன், தெரியாம சொல்லிட்டேன். கொசு இதுல தண்ணியை ஊத்து. கொசு வந்துருச்சு. கொசு பணியாரம். கேமராமேனுக்கும் கொசு கடிக்குது கொஞ்சம். கேமராமேனுக்கு அடியில சாண்டை வச்சு விடுங்க பொருத்தி. காலுக்கு அடி கொசுபத்தியை பொருத்திட்டு வாங்கடி. அடியே கொசுபத்தியை பொருத்தி 2 காலுக்கு நடுவுல கொசு வீவி சாண்டை வச்சு விடுங்க. மண்டையில லெச்சமும் சொச்சமும் தெரியுது. லைட்டை போட்டு உனக்கு ஸ்டிக்கு பசுபத்தி வேணுமா இல்ல இது வேணுமா? என்ன வேணும்? ஏங்க லைக் பண்ணுங்க. அப்படி போயிடும். வம்பா மாவாட்டிட்டு கிடைக்க. நாளைக்கு பணியார ஊத்துறத காட்டுறேன். இன்னைக்கு சுட முடியாது, நாளை ஆகும். புளிக்கணும்ல, புளிக்கணும்.